சரி, இன்றும் நாங்கள் வரைய போகின்றோம் டிபி கிட்ஸோடு, அப்படித்தானே? நிஹன்சாவோடு சேர்ந்து தான் வரைய போகின்றோம். லவ் பேர்ட்ஸுக்கு அவர் ரொம்ப விருப்பம், அப்படித்தானே? அதை வரைய வேண்டும் என்று சொன்னார். எனவே அதற்கு வாய்ப்பளிக்கும் வகையிலே, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலே தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். வேற வீட்டில் என்ன வரைவீங்க? கார் வரைவேன். கார் வரைவீங்க. பாபா வரைவேன். பாபா, முயல். முயல் வரை. வேற நீங்க உங்களை போலவா? நாயும் வரைவேன். நிறைய மிருகங்களை வரைந்திருக்கின்றார்கள். எனவே இப்படி செல்ல பிராணிகளை வரைவதற்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறு பிராயத்திலிருந்தே அவற்றின் மீதான அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் சிறுவர்களுக்கு பழக்க வேண்டும். எனவே நாங்கள் இன்று வரைய போகின்றோம். அப்போ வரைவோமா? சரி, ரொம்ப அவசரம் வரைவதற்கு. அப்போ நாங்கள் வரைவோமே. 5 போடுங்க. 5 போடும். ரைட். அப்போ நாங்கள் 5 போட்டுட்டு இப்போ வரைய போகிறோம். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்? 2 லவ் பேர்ட்ஸை தான் நாங்கள் வரைய போகிறோம். நான் வரைகிற மாதிரியே நீங்கள் பார்த்து வரையணும். முதல்ல எப்படி செய்யணும்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கோட்டை நான் வரைகிற மாதிரி பார்த்து வரைங்க. சரியா? இது சொண்டு பகுதியே. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி அதில் கழுத்து பகுதியை வரையணும். பாருங்கள். ரைட். வரைஞ்சிட்டீங்க தானே? சரி. இப்போ இவ்விடத்துல சொண்டு பகுதி இருக்குதுன்னு இங்கே பாருங்கள், அதைத்தான் நாங்கள் வரைய போகிறோம். ஒரு கொக்கை மாதிரி இருக்கணுமே. பாருங்கள், பார்த்து வரைங்க. இப்போ கீழையும் அந்த சொண்டு பகுதியை வரைகிறது. ரைட். இப்போ லவ் பேர்ட்ஸில் தலையைத்தான் நாங்கள் முதல்ல வரைகிறோம். என்ன, இந்த மாதிரி ஒரு சின்ன கோட்டை வரைங்க. இந்த இடத்துட்ட நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி கீழ் நோக்கி அதோட மேல் பகுதியை வரைகிறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு லவ் பேர்டை நாங்கள் வரைய போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், அதில் தலையை இன்னொருக்கா அதே போல் நாங்கள் வரைய போகிறோம். பாருங்கள், 2 பேர் தானே? சரி. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி சொண்டை நாங்கள் வரையணும். இப்போ என்ன செய்யலாம்? மேல் சொண்டை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கீழ் சொண்டை இந்த மாதிரி வரைகிறது. சரிதானே? இப்போ லவ் பேர்ட்ஸில் தலையை ஓரளவுக்கு வரைஞ்சிட்டோமேனே. இப்போ அதுலேயும் மேல் பகுதியை இந்த மாதிரி ரைட் வரைஞ்சிக்குவோம். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? அதில் உடம்பு பகுதியை பார்த்துருப்பீங்க தானே? பாருங்க. ரைட். இப்போ நெருங்கி இருக்கிறதால அதில் ஒன்றுட இதை காட்டலாம், இன்னொன்னுடைய மறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டணும். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த இடத்துல இருந்து பாருங்கள், மாதிரி ஒரு வடிவமைப்பில் ஜிக்ஸெக்காக நாங்கள் கோட்டை வரைஞ்சி கொள்வது. இன்னும் கொஞ்சம் கீழே வரைங்க. சரி. ரைட். சரி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நாங்கள் கால் ரெண்டையும் வரைய போகிறோம். சரியா? பாருங்கள் எப்படி வரைய போகிறோண்டு. இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைஞ்சாச்சு. காலை ஏதாவது ஒரு கிளையில் வச்சிட்டு இருக்குமே. பாருங்க. இந்த மாதிரி 2 கால்களை வரைங்க. சரி, அடுத்ததுக்குமா? ரைட். ரைட். காலை வரைஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு ஒரு கம்புல என்ன ஒரு கிளையில் தான் இப்படி நிற்கும். என்ன, இந்த மாதிரி ஒரு பாருங்கள், இந்த மாதிரி கிளைகள் இருக்கிற ஒரு கம்பவுண்டை தான் நாங்கள் இங்கே காட்டுறோம்.
சரியா? நைஸ் நைஸ். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அதில் இப்போ வால் இருக்கும் தானே, வாழை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி சின்னதாக காட்டுவோம். பாருங்க. சரியா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இடத்துல என்னத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள், அதில் மேல் பகுதி நீங்கள் பார்த்துக்கிறீங்க தானே, அப்போ அதில் இந்த சிறகு பகுதி இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், வரைஞ்சாச்சு. இப்போ கண்களை வைப்போம் என்ன, இப்படி ஒரு கண்ணை வச்சாச்சு. அதில் உட்பகுதியை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டிக்குவோம் என்ன. ரைட், சரிதானே? சரி, அப்போ நாங்கள் நிறந்துட்டுவோம் என்ன. சரி, அப்போ நாங்கள் நிறந்துட்டுவோம். சரி, நாங்கள் நிறந்துட்டிட்டோம். ரொம்ப அழகாகவே நாங்கள் நிறந்துட்டு இருக்கிறோம். காட்டி பார்ப்போமா அழகாக இருக்கிறாண்டு? காட்டுங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரைஞ்சிருக்கிறோம். வரைஞ்சிருக்கிறத பாருங்கள். லவ் பேர்ட்ஸ் உங்களோட வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே இப்படியான சின்ன சின்ன ஓவியங்களை நீங்களும் என்ன செய்யலாம், வீட்டில் இருந்தவாறு வரையலாம். இலகுவான முறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். எங்களுடைய யூடியூப் சேனலில் டிபி கிட்ஸின் ஊடாக ஓவியம் வரைவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தோழிகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே இதுக்கு பிறகு கார்ட்டூன் பார்க்க தேவையில்லை. என்னத்தை பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம். டிபி கிட்ஸ் யூடியூப் தளத்தை பார்த்து வரையலாம். அதுக்கான ஒரு சிறந்த களம்தான் இது. சரி, அப்படின்னா நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அனைவருக்கும் பாய் சொல்லுவோமா? பாய்.